அனைவருக்கும் வணக்கம். 2025 வரப்போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுத போற ஒவ்வொரு மாணவர்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா 2025ல வரப்போற குரூப் 4 அண்ட் குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த சேஞ்சஸ். இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதனால நமக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுது, மார்க்ஸ் வைஸில் ஏதாவது அஃபெக்ட் ஆக போகுதா, இல்லைன்னா வந்து ஒரு காம்படிஷன் கேட்டகரியில் வந்து அஃபெக்ட் ஆக போகுதா, இந்த மாதிரி மொத்த ரீசன்ஸுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் குரூப் 4 குரூப் 2A அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஜிஎஸ் ஆப்டிடியூட் அண்டு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஜிஎஸ் வைஸாக பார்க்கும்போது அந்த டாபிக் வைஸில் எந்த அப்டேட்டுமே பண்ணலை, எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லையுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் விசிபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நான் சிலபஸை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கான இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ கொஸ்டின் ஸ்பிளிட் அப்ஸ் வந்து ஒவ்வொரு ஜிஎஸ்லையுமே சரி, ஆப்டிடியூட்லையுமே சரி, தமிழ்லையுமே சரி கொஸ்டின் ஸ்பிளிட் அப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்தியன் பாலிட்டியில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஐஎன்எம்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்ன்றது தெரியாது, ஹிஸ்ட்ரிலையும் தெரியாது, அந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் அப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பிளிட் அப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னா, நம்ம சப்ஜெக்ட் வைஸாக போடுற கான்சென்ட்ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்தியன் பாலிட்டியில் அதிகமாக ஸ்டடி பண்ணுவாங்க, அதிகமாக ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ஒரு ஏமாற்றம் தான். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பிளிட் அப்ஸ் வச்சு படிக்கும்போது எந்த கொஸ்டினுக்கு எந்த டாபிக்கு அதிகமான டைம் நம்ம எஃபோர்ட் போட்டு ஷெட்யூல் போடலாம் அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எந்த மார்க்ஸ், அதாவது எந்த டாப்பிக்கில் அதிகமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ, எந்த டாப்பிக்கில் அதிகமான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கப்படுதோ அந்த டாப்பிக்கை நல்லா ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். கம்மியாக வர டாபிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வர ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் சிலபஸில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொஸ்டின் ஸ்பிளிட் அப்ஸோட சேர்த்து சில டாபிக்ஸையும் ஸ்பிளிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னதுன்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த மார்க் ஸ்பிளிட் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A அட்டன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த சிலபஸ் அப்படின்றது பொருந்தும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்குறேன், மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் கொடுத்துருக்குறேன், அஸ் வெல் அஸ் பொது தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயனுள்ள வகையில் இந்த வீடியோ இருக்கிற மாதிரி நான் ஸ்பிளிட் அப்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதே தான் வந்து உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிற சிலபஸ்லையுமே கொடுத்துருக்குறாங்க. அந்த சிலபஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த சிலபஸை பற்றின ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனும் கூட நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ் வைஸாக பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இதெல்லாமே டாபிக் வைஸாக மட்டும் இருக்கும். அதில் ஸ்பிளிட் அப்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கோடவே இன்க்ளூட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னா இந்த சம்மந்தமாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லேருந்து, இந்த சம்மந்தமாக இருக்கிற டாபிக்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அவங்க மறைமுகமாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மென்ஷன் பண்ணிடுறாங்க ஒவ்வொரு டாப்பிக்லையுமே, அதை நான் சிலபஸில் இருக்கும்போது சொல்கிறேன். ஆஃப்டர் தட் நம்ம எதெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, எந்த கொஸ்டின்ஸ் எந்த டாபிக் வைஸாக வர கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 20 கேள்வி, அதாவது யூனிட் 8 and 9 பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 40 கேள்வி வருது. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் தமிழ்நாடு யூனிட் 8 and 9 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 40 கேள்வி வருது. எவ்வளோ? 75 கேள்வியில் 40 கேள்வி அப்படின்றது இந்த யூனிட் 8 and 9 தமிழ்நாடு சம்மந்தமாக வர ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே. ஸோ மாணவர்கள் எல்லாருமே இந்த யூனிட் 8 and 9 ஃபுல்லாக தரவாக படிங்க. புக் சார்ந்து இருக்கிற ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தமாக இருக்கிற 11th and 12th புக் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எத்திக்ஸ் சப்ஜெக்ட்ஸுமே சில இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 11th 12th இருக்கிறது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருந்தாலுமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் கேட்பாங்க. ஸோ குரூப் 4 இருந்தாலுமே சரி, குரூப் 2 குரூப் 2A படிக்கிறவங்க இருந்தாலுமே சரி, எல்லாருமே ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா டாபிக் வைஸாக ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்வி கேட்குறாங்க. ஜியாகிரஃபி அண்ட் சிஏ, இப்போ ஜியாகிரஃபி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் வருதுன்னா அதுவுமே இந்த ஜியாகிரஃபி டாப்பிக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான்.
ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 1 கேட்கலாம், 2 கேட்கலாம். ஜெனரல் சயின்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்கலாம். அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 10 கேள்வி ஐஎன்எம்மோட சேர்த்து. ஃபர்ஸ்ட்ல ஐஎன்எம் தனியா இருக்கும், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா தனியா இருக்கும். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியன் பாலிட்டி அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னா இப்போ திடீர்னு ஆஹ் முதலமைச்சர் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் ரிலீஸ் பண்றாங்க, ஏதாவது ஒரு யோஜனா வருது தமிழ்நாடு சார்ந்து, ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா வர கேள்விகள் தான். ஸோ அதெல்லாமே கேட்பாங்க. 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். மாணவர்கள் எல்லாருமே இந்த 3 டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது இந்தியன் பாலிட்டி, அது மட்டும் இல்லாம இந்த யூனிட் 8 அண்ட் 9 டாபிக் மொத்தமா இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்பவே மஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்ல வந்து நியூஸ் பேப்பர் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் நம்ம ஆப்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுமே நான் கொடுத்துட்டு வரோம். as well as நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸாவுமே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வைஸா பார்க்கும்போது ஆரம்பத்துலலாம் வந்து வெறும் ஆப்டிடியூட் மட்டும்தான் இருக்கும். அதில் கொடுத்துருக்கிற டாப்பிக்ல இருந்து எவ்வளோ கேட்பாங்க, எந்தெந்த டாபிக் எத்தனை கொஸ்டின் வரும்ன்றது தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா 15 கேள்வியும், ரீசனிங்ல வந்து 10 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதே தான் வந்து குரூப் 2க்கும் குரூப் 2 ஏக்கும் இது வந்து குரூப் 4க்கும். ஸோ மூணுத்துக்குமே ஒரே மாதிரி டாபிக் தான். எல்லாத்துக்குமே எதுக்குமே மாற்றம் கிடையாது. பட் கொஸ்டின் டைப் வேணால் டிஃபர் ஆகும். குரூப் 4க்கு ஒரு டைப் கொஸ்டின்ஸும், குரூப் 2 ஏக்கு ஒரு டைப் கொஸ்டின்ஸ் டிஃபர் ஆகும். பட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட் எல்லாமே சேம் தான். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் 15 அண்ட் 10 கொஸ்டின். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரீசனிங்ல இந்த டைஸு, பசில்ஸு, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் சம்பந்தமா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே ரீசனிங்ல வரும். ஆப்டிடியூட்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எல்சிஎம், ஹெச்எஸ்எஃப், ஏபி, ஜிபி, சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், இது எல்லாமே ஆப்டிடியூட்ல வர அந்த ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிற அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் தான். ஸோ அந்த டாபிக் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் தட் பொது தமிழ்ல நம்ம பார்க்கும்போது தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையா பிரிச்சிருந்தாங்க முன்னாடிலாம். அதாவது தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு, இலக்கணம், இலக்கியம்னு சொல்லிட்டு மொத்தமா 3 தான் பிரிச்சிருந்தாங்க. அதுல எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தமா 7 வகையில பிரிச்சு இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லிட்டு மொத்தம் 7 வகையா பிரிச்சு ஒவ்வொரு டாபிக்குமே வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கிற டாபிக்ல இத்தனை கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரப்போற எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற மாதிரி 25 கொஸ்டின்ஸ் தான் இலக்கணம்ல இருந்து கேட்கறாங்களா, இல்லை அதுக்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா அப்படின்றத நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த கொடுத்துருக்கிற டாபிக் வச்சு நம்ம பார்க்கும்போது எதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இலக்கணம்னு பார்க்கும்போது இலக்கணத்துல இருந்து மொத்தமாக 25 கேள்விகள் வந்து நம்ம இலக்கணம்ல இருந்து வருது. அந்த 25 கேள்விகள் எல்லாமே எதுல இருந்து வருது அப்படின்ற அந்த சப்டாபிக்ஸ் எல்லாமே நான் சிலபஸ்ல பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லகராதி அப்படின்றது சொற்களை மாற்றி எழுதுறது, மறு சொற்கள், இது எல்லாமே சொல்லகராதியில வருது. அது மொத்தமா பாத்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்து கேட்கறாங்க. எழுதும் திறன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து 5 கேள்விகள், 2 கேள்விகள் கேட்பாங்க. இதெல்லாமே இந்த எழுதும் திறன்ல வரும். கலை சொற்கள்னு பாத்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்கறாங்க. அது எழுதும் திறன் பாத்தீங்கன்னா 15 கேள்விகள், கலை சொற்கள் பாத்தீங்கன்னா 10 கேள்விகள். இது சும்மா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற கலை சொற்கள் தான். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற கலை சொற்களை நம்ம ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தாலே இந்த 10 கேள்விகள் அதுல இருந்தே வந்துடும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, புதுசா ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே இந்த கலை சொற்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாசித்தல் அண்ட் புரிந்து கொள்ளும் திறன்னு பாத்தீங்கன்னா அந்த ரீட் பண்ணி அதுல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ், பேராகிராஃப் வச்சு அதுல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் மொத்தமா 15 கேள்விகள். ஸோ அப்போ இந்த எழுதும் திறனும் இந்த 15 கேள்விகள் கேட்குற அந்த வாசித்தலுமே பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் இதுல இருந்தே வந்துருக்கு. ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். நம்ம படிக்காமே எழுதலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் புதுசா போய் அட்டென்ட் பண்றாங்கன்னா அவங்களால 60ல இருந்து 70 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். ஸோ அது அவங்களுக்கு எது அதிகமா மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதிகளும் மிச்சம் இலக்கிய பகுதிகள் இருந்தால் அவங்களுக்கு மிஸ் ஆகும். மற்றதெல்லாம் நம்ம படிக்காம எழுதுற மாதிரி தான் இருக்கும். எளிய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கலை சொற்கள் மாதிரியே தான் சில சென்டென்ஸா கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து மொத்தமா 5 கேள்விகள் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியம், தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுல வர ஒவ்வொரு தலைப்புகளுமே மொத்தமா குவிச்சு பார்த்தாலுமே 15 கேள்விகள் தான் கேட்கறாங்க.
ஸோ டாபிக் வைஸாக நம்ம பார்க்கும்போது இலக்கணத்தில் தான் அதிகமான கேள்விகள் வருது. ஸோ ஒவ்வொரு மாணவர்களுமே இந்த மார்க் ஸ்பிளிட் அப்ஸை வச்சு நீங்கள் உங்களோட ஷெடியூலை வந்து திருத்தி மாற்றிக்கோங்க. ஸோ 2025 வர ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸுமே இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸுக்குமே இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறதா டிஎன்பிஎஸ்சி சார்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா இதே தான், இந்த இலக்கணம் சொல்லகராதி இதே தான் வந்து அப்படியே அவங்களோட இங்கிலீஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கிராமர் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள், ஒகேபுலரி அதாவது சொல்லதிகாரம்னு சொல்லகராதி பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அதாவது எழுதும் திறன் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்றது வந்துச்சுன்னா அது என்னென்ன டாபிக் வருதுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதாவது அந்த சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அதுக்கான 5 கேள்விகள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து 20 கேள்விகள் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் வைஸாக பார்க்கும்போது 5 கேள்விகள் கேட்குறாங்க. லிட்ரஸி ஒர்க்ஸ் அதாவது இந்த லிட்ரஸி ஒர்க்ஸ் தான் இந்த இலக்கியம், ப்ரோஸு, போயமு, அதுக்கப்புறம் அந்த பொயட்ரி சம்மந்தமாக ஏதாவது வருதுங்களே அதுலேருந்து 15 கேள்விகள், மொத்தம் 100 கேள்விகள் தமிழ்ல இருந்தும் இங்கிலீஷ்ல இருந்தும் கேட்குறாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ சிலபஸ் வைஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குரூப் 4ல் ஜென்ரல் சயின்ஸு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்பிளிட் அப்ஸ் பார்த்துருந்தனால அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, புதுசாக எதுவுமே ஆட் பண்ணலை, ஆல்ரெடி கொடுத்த அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸு, ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், எனர்ஜி எல்லாமே ஒன்று தான். ஆனால் குரூப் 2ல் அந்த 2Aல பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரெண்டுமே கன்சிடர் பண்ணிக்கும் போது லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து குரூப் 2லையும் சரி குரூப் 4லையுமே சரி மோர் ஓவர் சேமாக தான் இருக்குது எல்லா டாப்பிக்குமே. அதாவது ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4லையுமே சரி, இது இப்போ நான் காட்டுறது வந்து குரூப் 2க்கானது. இப்போ குரூப் 2லையுமே சரி குரூப் 2Aலுமே சரி ப்ரிலிமினரிக்கு எல்லாமே ஒரே டாபிக் தான் ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு எர்த் லொகேஷன் எல்லாமே இந்த ப்ரீவியஸ் டாபிக் தான், எதுவுமே மாற்றலை. அதான் நான் சொன்னேன் சிலபஸில் எதுவுமே மாற்றலை, ஜஸ்ட் ஸ்பிளிட் அப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ எர்த் லொகேஷன்லேருந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட் எல்லாமே இந்த புக்கில் நீங்கள் படிக்கிறது தான். ஸோ எதையுமே நீங்கள் இதனால பேனிக் ஆக வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, மற்றபடி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதே தான், கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரீசன்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், கிளைமேட் சேஞ்சஸ் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ குரூப் 2ல பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இருக்குதான்னு பாருங்க, இதில் எதுவுமே இல்லை. ஸோ ஆனாலும் கேட்பாங்க குரூப் 2 சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதுவே நீங்கள் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் புக்கில் இருந்து கவர் ஆகுறது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே குரூப் 2 குரூப் 4க்குமே கவர் ஆகும். அதனால குரூப் 4ஓட சிலபஸில் சிலது வந்து மிஸ் ஆயிருக்கு ஃப்ரம் குரூப் 2ல அப்படின்னா குரூப் 2ல இருக்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பிடிஎஃப்கோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே வந்து ஏற்கனவே கேட்டது தான். ஆனால் குரூப் 2ல வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட்டு, கெலாமிட்டிஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ஸு, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸு எதுக்காகனா என்விரான்மெண்ட் பொல்யூஷனுக்கு. ஆனாலுமே இது குரூப் 4லையுமே கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அந்த வயசாக பார்க்கும்போது அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டோட சேர்த்து மொத்தமாக 10 மார்க்கு, இதுலேயும் அதே தான். ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தான், மோர் ஓவர் சேம் தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. இதில் சோஷியல் ஹார்மோனி, இப்போ இதில் வந்து இந்தியா இஸ் செக்யுலர் ஸ்டேட், இது ஆக்சுவலி பாலிட்டி சப்ஜெக்ட், ஆனால் ஹிஸ்ட்ரிலையுமே கேட்குறாங்க இந்தியா இஸ் செக்யுலர் ஸ்டேட்டு, சோஷியல் ஹார்மோனி, ப்ரொமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது எல்லாமே வந்து இதில் இல்லை. ஸோ அதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இந்தியன் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கேள்விகள் கேட்குறாங்க, அதுவும் இதுவும் ஒன்று தான், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் பண்ணலை. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்ட்டிஸ் இன் இந்தியா, இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் இந்தியா எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்தியான்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடையுமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ், அதாவது யூனிட் 4 அண்ட் யூனிட் 6ல், யூனிட் 8 அண்ட் 9 ஏற்கனவே கொடுத்த அதே டாபிக் அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியல், பொலிட்டோ மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கேள்வி, இதுவுமே நம்ம படிக்கணும். இதுவுமே இந்த யூனிட் 8 அண்ட் 9ல சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸாக இருக்கும். மொத்தமாக இது 40 கேள்விகள் கேட்குறாங்க, இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து. குரூப் 2லையும் அதே தான். ஓகேங்களா? புதுசாக எதுவுமே ஆட் பண்ணலை, இதுலையுமே 20 கேள்விகள், இதில் 20 கேள்விகள், மொத்தமாக 40 கேள்விகள் வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் சம்மந்தமாக யூனிட் 8 அண்ட் 9 டாபிக் சம்மந்தமாக எல்லாமே கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கொடுக்கல.
படிக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். நம்ம ஏற்கனவே கொஸ்டின் ஸ்பிளிட் அப்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வகையில் ஆப்டிடியூட்ல 15 கேள்வியும் ரீசனிங்ல 10 கேள்வியும் பார்த்துருந்தோம். ஸோ ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், ஏரியா, வால்யூம், இது எல்லாமே வந்து ஏற்கனவே கேட்டது தான், ஏற்கனவே பார்த்தது தான். அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் சார்ந்து அதெல்லாமே வந்து ரீசனிங்லேயே வரும். ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்பந்தமாக சில கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஆஃப்டர் தட் ரீசனிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த மேங்கோ சம்ம கூட கேட்டிருந்தாங்கல்ல குரூப் 4ல். ஸோ அந்த மாதிரி சம்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், இமேஜ் கொடுத்து கேட்குறது, பிளட் ரிலேஷனு, டைஸு, லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ரீசனிங் டைப்பில் வரும். விஷுவல் ரீசனிங்கு, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கு, நம்பர் சீரீஸு, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரீசனிங்கில் கேட்பாங்க. நம்பர் சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற சீரீஸில் எது ஒன்று தப்பு, இதில் எது கரெக்டானது, இந்த ஆர்டரில் இந்த நம்பருக்கு எக்ஸுக்கு பதிலாக இது என்ன வரும் அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸ் கேட்பாங்க. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் வந்து ஏதாவது ஒன்றுக்கு கோட் அண்ட் டீ கோடிங் சம்மந்தமாக வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கில் வரும். ஸோ அதெல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் தமிழ்லன்னு பார்க்கும்போது மொத்தம் 100 கேள்விகளில் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கான ஸ்லிட்டப்ஸ்னும் மொத்தமாக 100 கேள்விகளில் ஒவ்வொரு கேள்விகளுக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 கேள்விகளில் ஒவ்வொரு டாப்பிக்கோட ஸ்பிளிட்டப்ஸ், மார்க் ஸ்பிளிட்டப்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணமில் 25 கேள்விகள் கேட்பாங்க. ஆரம்பத்தில் வந்து இலக்கணம்னு கொடுத்துட்டு வேர்ச்சொல் வகை அறிதல், பெயர்ச்சொல்லின் வகை அறிதல், அந்த மாதிரி நிறைய ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து சில சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் என்னதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவில் பார்க்கும்போது எழுத்து, சொல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க இந்த இலக்கணம்ல. எழுத்துல பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுதல், அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது. சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழைகள், குறில் நெடில் வேறுபாடு அறிதல், இந்த லகர வேறுபாடு அறிதல், நகர வேறுபாடு அறிதல், ரகர வேறுபாடு அறிதல், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்துலேயே வந்துடுது. ஏற்கனவே நம்ம அந்த சொல் வேறுபாடு அறிதல் அதுலேயே நம்ம பார்த்துருப்போம். இனவெழுத்து, இதுக்கு ஏற்ற மாதிரி இனமான ஒரு எழுத்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இதெல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒருமை பன்மை அறிதல், இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சொல் வடிவில் பார்க்கும்போது வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்றா மாற்றுறது, வேர்ச்சொல்ல இருந்து வினையச்சமா மாற்றுறது, அதுல இருந்து வினையாளனின் பெயரா மாற்றுறது, பேரச்சத்தோட வகை அறிதல், அயர் சொற்கள்னா என்னது, தமிழ் சொற்கள், எதிர் சொற்கள், இதெல்லாமே சொற்களோட வகைகள், சொற்களோட வடிவங்கள். இதெல்லாமே வந்து இலக்கண பகுதியில் வர கேள்விகள். 25 கேள்விகள் இலக்கணம்ல இருந்து கேட்பாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த சேம் வைஸ் குரூப் 4லையுமே அதே தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சொல்லகராதியில் நம்ம பார்க்கும்போது யூனிட் 2ல சொல்லகராதி 15 கேள்விகள் கேட்குறாங்க. என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்றது சொல்கிறேன். ஸோ சொல்லகராதியில் எதிர் சொற்களை எடுத்து எழுதுதல், இதோட ஆப்போசிட் சொல் என்னதுன்னு கேட்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள். ஆ அப்படின்னா என்னது, ஊ அப்படின்னா என்னது, ஓ அப்படின்னா அதுக்கான ஒரு சொல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரே ஒரு பொருள் பல சொற்களை கொடுக்கக்கூடிய சொற்கள் என்னது, ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்னது. பொருந்தா சொல்லை கண்டறிதல், இதுல கொடுத்துருக்க 4 ஏதோ ஒண்ணு பொருந்தாம இருக்கும். ஒரு டாபிக்ல இருக்கும், அந்த டாபிக் விடுபட்ட மாதிரி ஒரு சொல் இருக்கும். அப்ப அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அகர வரிசைப்படுத்துதல், சொற்களை சீர் செய்தல், அதுக்கப்புறம் ஒரு பொருள் பன்மொழி கேட்பாங்க. இரு பொருளை குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதெல்லாமே புக்ல இருக்கிறது தான். இதை அப்படியே மாத்தி கேட்பாங்க. இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு வார்த்தை கேட்பாங்க. அதாவது பேச்சு வழக்குல இருக்கிறது எழுத்து வழக்குல மாற்ற வார்த்தை இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் அறிதல், இதெல்லாமே வந்து இந்த சொல்லகராதியில வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது படிக்காமே எழுதலாம். இது சிலபஸ்ல இல்லாதது, அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல இல்லாதது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னன்னா ஒரு சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுதல், கோடிட்டிடம்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பயிலுதல், எழுதுதல். அப்போ அது ரெண்டுத்துல எது வரும்? கண்டிப்பா பயிலுதல் தான் வரும். இது ஜஸ்ட் படிக்காதவங்களே ஈஸியா எழுதிடலாம். அதாவது சிலபஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம சும்மா எழுதுறாங்களே அவங்களே எழுதிடலாம். அந்த அளவுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேள்விகள் மொத்தமா பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வரும். அடுத்தது இதே மாதிரி தான் எல்லா எடுத்துக்காட்டுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்போ இங்க பாருங்க. புதுச்சேரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா புதுவை, மன்னார்குடி மன்னை, மயிலாப்பூர் மயிலை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கும். பிழை திருத்துகள் ஓர்னு மாற்றணும். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை எழுத்துகள். வெத்தலை அப்படின்றது வெற்றிலை, இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தது தான்.
அதாவது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது. இதுலயே வந்து அந்த சொற்கள் சம்பந்தமான கேள்விகளும் கேட்பாங்க. வெற்றிலை அப்படின்றது வெத்தலைன்னு நம்ம சொல்றோம். நாற்காலி அப்படின்றது நாற்காலி. இதெல்லாமே நமக்கு தெரியும், ஈஸியா தெரிஞ்சதுதான். அடுத்தது பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுதல். இதுவுமே வந்து புக்ல இருக்கிறது தான். ஆனா இதை தனியா ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக்குள்ளேயே சம்மந்தப்பட்டு வந்துடும். அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்குள்ளேயே இது எல்லாமே வந்துடும். நேத்து மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான். அதாவது இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க, அதாவது இங்க எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், சொல்லும் பொருளும், அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி, இதெல்லாமேக்கான எடுத்துக்காட்டா இது கொடுத்துருக்காங்க. மற்றும் அல்லது ஆல், பிறகு, வரை, இதுவும் இல்லை, இருப்பினும், இன்னும், இதனால், அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல், எனவே, ஏனெனில், இதெல்லாமே வந்து இதுல எது வரும், இது கோடிட்டிடம் நிரப்புக கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல ஏனெனில் வருமா, ஆகையால் வருமா, அது போல வருமா, அதெல்லாமே கேட்பாங்க. நான் காட்டிற்கு சென்றேன், புலியை பார்த்தேன், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். அப்போ அதனால் புலியை பார்த்தேன், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன், தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக் சம்பந்தமா கேட்பாங்க. ஸோ இதுல வந்து மொத்தமா 15 கேள்விகள் வரும். அடுத்தது யூனிட் 3 அலகு 3ல பார்த்தீங்கன்னா எழுதும் திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகளை எழுதுறது, செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதெல்லாமே இந்த ரைட்டிங் டைப்ஸ்ல வருது. ஓகேங்களா? மரபு தமிழ், திணை, மரபு சொற்களை எழுதுறது, உயர்திணை, அக்ரிணை சொற்கள், அதுக்கப்புறம் வந்து பொருள்கோள் வகைகள். ஸோ இதெல்லாமே வந்து இந்த எழுதும் திறன்ல வருது. பால் வகைகள். ஓகேங்களா? ஸோ பால் வகைகள்ல ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால், இந்த வகையில சரியான வரிசை எது, சரியான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுல இருக்கிற தப்பானதா திணை மரபு என்னது, வலு அமைதி என்னது, வலுவுனானது, இதெல்லாமே வந்து இந்த எழுதும் திறன்ல தான் வரும். அது இலக்கணமா இருந்தாலுமே அது எழுதும் திறன் உள்ளதான் வருது. இப்போ நாய் கத்தியதுன்னா நாய் குறைத்தது, இது வந்து வினை மரபு. கூடை, முடை, சோறு, உண், இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மரபு தமிழ்ல வருது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்ல, மரபு தமிழ்ல எல்லாமே வந்து இந்த எழுதும் திறன்ல வந்துருது. இது மொத்தமா பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஆஃப்டர் தட் கலை சொற்கள் பார்த்தீங்கன்னா 10 கேள்வி. நமக்கு ஏற்கனவே ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல பின்னாடி இருக்கிற கலை சொற்கள் மட்டும் பார்த்தா போதும். அதுவே நிறைய கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்குறாங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வருது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு படிச்சு அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்டுரைகள்ல இருந்து கேட்கறது, உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் டாபிக் கீழே வருது. மொத்தமா 15 கேள்விகள் இதுல இருந்து கேட்பாங்க. எளிய மொழிபெயர்ப்பு அந்த வகையில பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்லேஷன், இப்போ இந்த கலை சொற்கள் மாதிரியே தான் அதுலயும் டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமா கேட்பாங்க, சயின்டிபிக் ஃபேக்ட் சம்பந்தமா இருக்கிற கேள்விகள் எல்லாமே இந்த மொழிபெயர்ப்புல வரும். இப்போ இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, பென்ட்ரைவ், பிரிண்டர், கீபோர்டு, கம்ப்யூட்டர், இது எல்லாத்துக்கூட தமிழாக்கம் என்னது, அந்த மாதிரி கேட்பாங்க. மற்றபடி கலை சொற்கள் புக்கில் இருக்கிற கலை சொற்கள் தான். சரிங்களா? ஸோ எளிய மொழிபெயர்ப்பும் கலை சொற்களும் 10 கேள்விகளாக இருந்தாலுமே ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே சேர்த்து 15 கேள்விகள். ஓகேங்களா? இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 8 தொகை, 10 பாட்டு நூல்கள், 14 கீழ்கணக்கு, 14 மேற்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு காப்பியமும் சிற்றிலக்கியங்கள் வகையில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு காட்டின அறிஞர்கள் எல்லாருமே வந்து நம்ம படிச்சிருப்போம் ஒரு டாபிக்கா, தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்பாங்க. ஆனால் இப்போ 15 கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்க்ஸ் ஸ்பிளிட்டப் வைஸாக நம்ம பார்க்கும்போது மொத்தமாகவே 100 கேள்விகளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். இந்த இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் நீங்கள் டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. ரெகுலராக கிளாஸஸ் போகிறவங்க ரெகுலராக கிளாஸ் போங்க. புதுசாக ஏதாவது நம்ம சேனலில் பார்த்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக கண்டென்ட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் பாருங்கள். கிளாஸஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணுன்னா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த அட்மிஷன் ஜாயின் பண்ணுன்னா நீங்கள் இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க. பேச்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷும் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ வேறு ஏதாவது டிஎன்பிசி சம்மந்தமாக அப்டேட் வந்துச்சுனாலும், நான் கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.